பொதுப்பணித்துறை அமைச்சர். காங்கிரஸ் சார்பா நான் கொஞ்சம் பேசிடுறேன். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, மேடம் நான் உங்க சார்பா பேசிடுறேன். மேடம் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிகா ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரஸும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது, தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் விசிகே, நீங்க எதிர்க்கட்சியா உட்கார்ந்தது காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம், 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோட அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க, விவாதம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் பதில் சொல்லலாம். உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் அனுமதி, அவர் மட்டும் பதில் சொல்லலாம். மற்ற பாருங்க, இனி இந்த விவாதத்துக்கு புள்ளி வைக்க விரும்புகிறேன். கோவை செடியன் பதில் சொன்ன அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உட்காருங்க, அவர் மட்டும் தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்க்கட்சி இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையான சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0த்திலிருந்து இந்த தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். ஒரே ஒரு நிமிஷம், இவரும் கேட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் நேரு அவர்கள், அவர் கேட்டப்பறம் சேர்த்தே சொல்லிடுங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சுங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள், எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர், இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது,
அண்ணன் மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால் தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். உறுப்பினர் தளவாய் சுந்தர் வாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.